வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆண்டவருமாக்கிய இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி, கர்த்தர் நாளுக்கு நாள் உங்களை தம்முடைய பிரசன்னத்தினால உங்களை திருப்தியாக்குவார், உங்களை வழிந்து ஓட செய்வார். எந்த ஒரு தீங்கும் வராது, எந்த ஒரு வாதையும் வராது, எந்த ஒரு இழப்பும் வராது. கர்த்தர் உங்கள் களஞ்சியத்தை பூரணமாய் நிரம்ப செய்வார். ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். 2025 அநேக காரியங்கள் நம்ம நடந்திருக்கலாம் அல்லது நடக்காமல் இருந்திருக்கலாம். அதில் எல்லா காரியங்களும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திருக்கலாம், அதில் மேன்மைப்படுத்தாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். எப்படியான்னு சொன்னால், ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, for this year God is going to exalt you in the mighty way. ஆண்டவராகிய தேவன் அப்படியாய் உங்களை உயர்த்தப் போகிறார். எடுத்து வாசிக்கலாம். உபாகமம் 28 உபாகமம் 28:1 எடுத்து வாசிக்கலாம். இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமா, பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் உன்னை என்ன வைப்பார்? ஆண்டவர் உங்களை இந்த வருஷத்தில் மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்கிறார். உண்மையாக முழு உள்ளத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவருக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமாம், ஆண்டவரைக்கு தேவன் உங்களை அப்படித்தான் ஆண்டவர் மேன்மையாக வைக்கப் போகிறார். ஒருவேளை அந்த மேன்மைன்னா என்ன எனக்கு தெரியல பிரதர், நான் ஜெபிச்சு பார்க்குறேன், நான் இன்னும் முன்னுக்கு வந்த மாதிரி தெரில, இன்னும் என் குடும்பம் முன்னுக்கு வந்த மாதிரி தெரில, இன்னும் என் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த மாதிரி தெரில, ஆனாலும் நான் ஜெபிக்கிறேன் பிரதர். ஆனால் இன்றைக்கி ஒரு வார்த்தை, கர்த்தராகிய தேவன் உங்களை மேன்மையாக வைப்பார். எப்பொழுது கர்த்தருடைய கட்டளைக்கெல்லாம் நீங்கள் செவி கொடுக்க கவனமாக இருக்கும்படிக்கும் அவர் சத்தத்திற்கு உண்மையாய் சொல்லுங்கள், உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜனங்களில் உன்னை மேன்மையாக வைப்பார். ஸோ வாட் இஸ் த டைட்டில்? இந்த டைட்டில் என்னன்னா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை மேன்மையாக வைப்பார், உங்கள் பிள்ளைகளை மேன்மையாக வைப்பார், உங்கள் பிஸ்னஸை மேன்மையாக வைப்பார், உங்கள் தொழிலை மேன்மையாக வைப்பார், உங்கள் வேலை ஸ்தலங்களை கர்த்தர் உங்களை மாத்திரம் ஆண்டவர் மேன்மையாக வைப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் உங்களை மேன்மையாக வைக்கிற மாதம், வருஷம் இது. ஆகவே தேவனாகிய கர்த்தர் பரப்பல நன்றாய் நீங்கள் கவனித்து பார்ப்பீங்கன்னா, வார்த்தையை கவனிப்பீர்கள் என்று சொன்னால், வார்த்தை சொல்லுகிறது, லைஃப் ரொம்ப கஷ்டம், கடினம் பிரதர். இந்த கடினத்தில் எப்படி நான் வாழ்கிறது? நாளுக்கு நாள் பிரச்சனைகள் மேலே பிரச்சனை, புது வியாதி, புது பிரச்சனைகள், புது போராட்டம் இதெல்லாம் இருக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கி அருமையான தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய பாரத்தை அவர் சுமக்க ஆசை உள்ள தேவனாக இருக்கிறார். நீங்கள் அவர் பாரத்தை அவர்கிட்ட செலுத்தும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார். ஆகவே நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். மை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னவென்று சொன்னால், திஸ் இஸ் அவர் த பர்சனல் பிளெஸ்ஸிங். இது என்னவென்று சொன்னால், இது தனிப்பட்ட முறையில் கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். தேசத்திற்கு அல்ல, நியூ இயரில் படித்தோம், அது தேசத்திற்கு. ஆனால் இது ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு ஆண்டவர் கொடுக்குற மேன்மை. தனிப்பட்டவருக்கு எப்போ மேன்மை கொடுப்பார்னா, நீங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு உண்மையாக செவிப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். இதுதான் ஆண்டவராக இயேசு தேவன் சொல்லுகிறார். எங்கள் கானானுக்கு பிரவேசிக்க முன்பாக அந்த உபாகம் 28 நம்ம 14 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவர் உங்களை மேன்மையாக, திஸ் இஸ் அ பர்சனல் பிளெஸ்ஸிங் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே கர்த்தர் உங்களை எப்படிலாம் மேன்மையாக வைப்பார்? எடுத்து வாசிக்கலாம். உபாகம் 28:7. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவோர் 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஆமா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு விரோதமான சத்துருவே இருக்க மாட்டான். பிசாசு இருக்காது, செய்வன் இருக்காது, மாந்திரிகம் இருக்காது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம முன்னோர்கள் என்ன செய்து வச்சாங்களோ தெரில, ஆனால் ஒன்றை மாத்திரம் சம்பாதித்து வச்சுட்டு போயிட்டாங்க, சாபத்தை சம்பாதித்து வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம அப்படி இல்லை, சாபத்துக்கெல்லாம் நீங்களாக்கி புதிய உடன்படிக்கை வந்துட்டோம், நம்முடைய சந்ததி ஆஸ்வதிக்கப்படும். ஆகவே முன்னோர்கள் செய்த சாபத்தை நான் அனுபவிக்கணுமா? இல்லை, அனுபவிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதித்திருக்கிறார். வரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து எனக்காக
ஆமாம், சிலுவையிலே சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்தெல்லாம் என்ன பண்ணார் ஆண்டவர்? உடைச்சிட்டார். ஆகவே முற்பிதாக்களுக்கு அந்த வியாதி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வியாதி வரணும்னு கட்டாயம் இல்லை. அப்படியே வியாதி வந்தாலும் இயேசு நாமத்தால் விரட்டி விட்டுருங்க. ஆமாம், முறியடிக்கும்படி கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாக வருகிற பிசாசு எத்தனை வழியாக போவானா? ஆமாம், பிசாசுக்கிற வழியே இல்லை. உங்களை பார்த்தோன்னு பயந்து எப்படி போவானா? துண்டைக்கான துணியை காணான்னு 7 வழியில் ஓடி போயிடுவானா. ஒரு வழியில் கூட போக மாட்டானா, 7 வழியில் ஓடி போயிடுவான். ஆகவே பிரியமான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டோட வார்த்தைக்கு சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது ஆண்டவர் உன்னை மேன்மையாக வைப்பார். பிசாசு உங்களுக்கு விரோதமாக வரும் என்று சொன்னால் ஒரு வழியாக வருகிறவன் உனக்கு முன்பாக அப்படின்னு சொல்கிறது எல்லாம் தனிப்பட்ட சிங்குலர். இட் இஸ் எவ்ரிதிங் இஸ் சிங்குலர், நாட் அ ப்ளூரல். இது ஒருமையில் சொல்லப்பட்டிருக்கு, பன்மையில் சொல்லப்படலை. இது எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஒருமையில் உனக்கு முன்பாக ஓடி போகிற, உனக்கு உனக்கு உங்களுக்கு எனக்கு எனக்கு சொல்லுங்களேன், எனக்கு சொல்லுங்கள், எனக்கு சொல்லுங்கள், எனக்கு முன்பாக என்ன பண்ணுவான்? ஓடிப்போவான். சொல்லுங்களேன், ஓடிப்போவான். ஆமாம், உங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும் உங்களை தொடர்றதுக்கு. ஆமென். உங்களை தொடர்றதுக்கு உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கு என்ன பண்ணணும்? பெர்மிஷன் வாங்கணும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆகவே திஸ் இஸ் வாட் கால்ட் அ பர்சனல் பிளெஸிங். அண்ட் யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவர் சொல்றாரு, யோசுவா நீ கவலைப்படாத. இவ்வளவு நாள் மோசே வழி நடத்தி கொண்டு வந்தார், பாதைகள்லாம் வழி நடத்தினார், ஆகாரம் கொடுத்தாரு, மன்னா கொடுத்தாரு, கற்பாறையிலேருந்து தண்ணீர் வந்துச்சு, செங்கடலை 2ஆக பிளந்தார், 10 வாதைகளை கொடுத்தாரு. இவ்வளோலாம் அற்புதம் செய்த என் ஆண்டவர் மோசே போன பிறகு யோசுவாவை ஆண்டவர் எடுக்கிறார். யோசுவா பயப்படுறான், எப்படி நம்ம நடத்தணும், எப்படி இந்த செங்கடலை பிறணும். அவர் கடலையே பிளந்தவர் என்னுடைய மாஸ்டரு, நான் இந்த யோர்தானை பிளக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறப்போ ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ மோசையோடு இருந்தது போல, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை எல்லா ஜனங்களும் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவார்? மேன்மைப்படுத்துவார். இன்றைக்கும் அவர்களுடைய உங்கள் உறவினர்கள், உங்களுடைய இனங்கள், உங்களுடைய இருக்கிறவர்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்கள், மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்கள், என்னை மேன்மைப்படுத்துவார். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். தாவீதுடைய கடைசி வார்த்தையை மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. என்னவா உயர்த்தப்பட்டா? மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஆமா வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலில் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமார். அவன் கவலைப்பட்டு பாடினு போட்டிருக்கான். எப்படி பாடினானா? இன்பமாய் பாடினான். கர்த்தர் உங்களை இன்பமாய் பாடி தான் இந்த ஆலயத்தில் கர்த்தர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். உங்கள் 2026 முழுவதும் இன்பமாய் கர்த்தர் ஆண்டவரன் வழி நடத்துவார். அது மாத்திரமல்ல, எல்லா தாவீது என்னும் புருஷன் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவர் சொல்றார், தாவீது கடைசி வார்த்தைகள் மேன்மையாய் உயர்த்தப்பட்டு. கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்தப்படுவார். கர்த்தர் உங்களை மேன்மையாக உயர்த்துவார். நம்புறீங்களா? ஒருவேளை என் கால் சரிக்கிறதுன்னு சொல்லும்பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையாக நடத்துவார். உங்கள் பிள்ளைகளை மேன்மையாக நடத்துவார். உங்கள் குடும்பத்தை மேன்மையாக நடத்துவார். உங்கள் வேலையை மேன்மையாக நடத்துவார். உங்கள் தொழிலை மேன்மையாக நடத்துவார். உங்கள் ஊழியங்களை மேன்மையாக நடத்துவார். கர்த்தர் மேன்மையாக நடத்துவார். இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற வாழ்க்கை. 2 நாளாகமம் 32:23 எடுத்து வாசிக்கலாம். அநேகம் பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் மேன்மைப்பட்டவனாய் இருந்தான். ஆமா, சகல ஜாதிகளின் பார்வைக்கு எப்படி இருந்தானா? அதுக்கப்புறம் எப்படின்னானா, அவன் மேன்மைப்பட்டானா. உங்களை என்னையும் பார்க்குறவங்க, நீங்கள் கர்த்தரோட ஊழியத்தை செய்கிறவங்க, ஆண்டவருக்காக அற்புதம் அடையாளம் செய்கிறீங்க, அதிசயங்கள் செய்கிறீங்க, உங்களை பார்த்து மற்றவங்களை என்ன பண்ணுவாங்க? மேன்மைப்படுவார்கள். என்ன பண்ணுவாங்க? மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இது சத்தியம். இது வேறு வழியில், இது தலையெழுத்து. உங்கள் மேலே அந்த மேன்மை வந்து தான் ஆகும். நம்புறீங்களோ நம்பலையோ, உங்கள் மேலே ஆண்டவர் மேன்மையை கர்த்தர் கொடுக்க போகிறார்.
அப்படியாக யார் சொல்கிறான்னா எசேக்கியா சொல்கிறான். எருசலேமில் காணிக்கைகளும் யூதாவின் ராஜாக்கள் எசேக்கியாவுக்கு உசிதமான கொண்டு வந்தார். இந்த வருஷத்தில் உசிதமானவங்களே உங்களுக்கு கொண்டு வருவார்கள். அதன் பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு என்னவா இருப்பீங்க? மேன்மையாக இருப்பீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படும். எஸ்தர் 1:19. ராஜாவுக்கு சம்மதியாயிருந்தால் வஸ்தி இனி ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கிலும் உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக என்றும் அவரால் ஒரு ராஜகட்டளை பிறந்து அது மீறப்படாதபடிக்கு பெர்சியாவுக்கும் மேதியாவுக்கும் உரிய தேச சட்டத்திலும் எழுதப்பட வேண்டும். ஆமென். பாருங்க, வஸ்தி அவள் கீழ்ப்படியாதனாலே அகஸ்வேர் ராஜாவுக்கு முன்பாக வந்து நிற்கல. அவளுடைய ராஜ மேன்மையை உத்தமியாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக. உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. ஒரு அனாதை, ஆனாலும் அவளை கொண்டு யூதர்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை வைத்திருந்தார். அவளுடைய மேன்மையை ஆண்டவராகிய தேவன் உயர்த்தி காட்டினார். எப்பொழுது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பொழுது. எஸ்ஐயா 55:5 எடுத்து வாசிக்கலாம். எஸ்ஐயா 55:5. நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். இதோ நீ அறியாத ஜாதி வரவழைப்பாய். உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாகிய கர்த்தரின் நிமித்தம் இஸ்ரவேலுடைய புத்திரரின் நிமித்தம் உன்னிடத்தில் ஓடி வரும். அவர் உன்னை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் அறியாத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு தெரியும். இந்த வருஷங்களில் நீங்கள் நினைத்து பார்த்திருக்க முடியாத ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் நீங்கள் தலை குனிந்து நின்றீங்கன்னா இன்றைக்கு ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்கள் தலையை நிமிரச் செய்வார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேல் நிற்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே இதற்கெல்லாம் சொல்கிறேன். இந்த வசனம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒர்க் ஆஃப் மேன்மைப்படுத்திருக்கிறார். இந்த தீமை எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், மற்ற வசனங்கள் மூலமாக வைத்து ஆண்டவர் இப்படியாக தாவீதுக்கு இப்படியாக ஆஸ்வதிப்பார், எஸ்தரை இப்படியாக ஆஸ்வதிப்பார், யோசுவாவை கர்த்தர் ஆஸ்வதிப்பார், அதுக்கப்புறம் யாருன்னு சொன்ன எசேக்கியாவை கர்த்தர் இப்படி ஆஸ்வதிப்பார். இப்படி நிறைய காரியங்கள் நம்ம பார்க்கிறோம். பாகம் 28:14 எடுத்து வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆண்டவர் என்ன செய்வாராம்? வாளாக்காமல் என்ன பண்ணுவாராம்? தலையாக்குவாராம். ஆண்டவராகிய தேவன் இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி? வாளாக்காமல், கீழே போயிட்டு இருக்கிறதுனால இல்லை, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். வாளாக்காமல் ஆண்டவர் என்ன செய்வாராம்? தலையாக்க வரான். எப்போ? கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய கற்பனையில் நீங்கள் இருக்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சந்தோஷம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு நற்செய்தி, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். உபாகம் 28:2 எடுத்து வாசிங்கன்னா இன்னும் நல்ல புரியும். நம்ம எடுத்து வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன் மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆமா, இப்ப சொல்ற, இப்போ இந்த வார்த்தைக்கு நீங்க அதை விட்டுறக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றதுன்னா, உன் வார்த்தைக்கு என்ன பண்ணுமா? கீழ்ப்படினுமா. சத்தத்துக்கு என்ன பண்ணுமா? செவி கொடுக்கணுமா. வார்த்தையை கீழ்ப்படினும், சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதம், இப்போ ஆசீர்வாதத்தை நான் சொல்ல போகிறேன், அதெல்லாம் உங்களுக்கு மேலே பலிக்கும். இப்போ சொல்கிற எல்லா ஆசீர்வாதமும் இந்த வருடத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஆகவே இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையிலே ஆண்டோட வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. 3ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீங்க எங்க இருப்பீங்க? ஒரு சிட்டில இருந்தா தான் நமக்கு ஆசீர்வாதம் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. பட்டணத்தில் இருந்தாலும் ஆசீர்வாதம், வெளியில் இருந்தாலும் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அப்படி தான் செய்யும். ஆசீர்வாதம் கிராமத்தில் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லை என்று இல்லை. ஆசீர்வாதம் எங்கே இருந்தீங்கனாலும், எங்கே கூடாரம் போட்டிங்கனாலும், ஆபிரகாம் எங்கே கூடாரம் போட்டாலும், எந்த இடத்துல போய் தங்கினாலும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆகவே ஆண்டவராகிய தேவன், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிப்பாய். சொல்லுங்கள், நான் பட்டணத்திலும் ஆசீர்வதிப்பேன், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆகவே தான் நம்ம கிராமங்களுக்கு ஓடுறோம் ஊழியம் செய்வதற்காக. பட்டணத்திலும் ஆசீர்வாதம், வெளியிலும் ஆசீர்வாதம். ஆகவே பிரியமான தேவச்சனமே, மோகன் சி அண்ணன் பார்த்திங்கன்னா, அவர் எல்லாருமே சென்னையில் இருப்பாங்க, ஆனால் அவர் மாத்திரம் பார்த்திங்கன்னா நாலமாவடியில் இருக்கார்.
ஏன்னா அவர் இருக்கிற இடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு அவருக்கு தெரியும். அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒருவேளை கிராமத்துலேருந்து வரலாம், ஒருவேளை வெகு தொலைவிலேருந்து வரலாம், ஆனால் இன்றைக்கி ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் பட்டணத்தில் ஆசீர்வதிப்பீங்க, எங்கே போனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த இடத்துக்கு போனாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆகவே 14ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்தால் முதலாவது ஆண்டவராகிய தேவன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எங்கே ஆசீர்வதிப்பார்னா பட்டணத்தில் ஆசீர்வதிப்பார், வெளியிலும் ஆஸ்வதிப்பார். ஆகவே ரொம்ப சின்ன கிராமம் தான். என்ன கிராமம்னா பெத்லெகேம். பெத்லெகேம் படிச்சிங்க இல்லையா? நீ 1000 சிறியவனாக இருந்தும் சிறியதாக இருந்தும், மீகா 5:2 நினைக்கிறேன், படித்து பாருங்கள். எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எப்ராத்தா. அதனால தான் சொல்கிறார் எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே. என்ன சொல்கிறார் பாருங்க, எப்ராத்தா என்னப்பட்ட பெத்லெகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. ஆமா பாருங்க, பெத்லெகேம் வந்து ஒரு சின்ன கிராமம். அந்த சின்ன கிராமம், அது யார் ஊர் பேர் 1000 அப்படி 1001 கடைசி. அந்த கிராமத்துக்கு பேர் வந்தாச்சா இல்லையா? இன்ன வரைக்கும் பாடுகிறோம், பெத்லெகேமில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. எங்கே பார்த்தாலும் பெத்லெகேமில் இயேசு பிறந்தார். பெத்லெகேம் ஒரு சின்ன ஊரை கூட ஆண்டவராக இயேசு வரும்பொழுது அந்த ஊர் ஆஸ்வதிக்கப்பட்ட ஊராக மாறும். நம்புறீங்களா? நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். உங்கள் மூலமாக அந்த ஊருக்கு ஒரு பேர், உங்கள் மூலமாக அந்த நாட்டுக்கு, உங்கள் மூலமாக அந்த இடத்துக்கு, உங்கள் மூலமாக அந்த இடத்துக்கு கர்த்தர் பெருமைப்படுத்துவார். உங்கள் மூலமாக ஆண்டவராகிய தேவன் பெருமைப்படுத்துவார். நிறைய பேரோட வாழ்க்கையிலே இந்த காரியங்கள் நடைபெறுகிறது. பாருங்கள், ஆண்டவர் எப்படி செஞ்சார்னா, when you live in this world and this when you will live, அந்த இடத்த God will bless you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே நம்பர் 1 நான் என்ன சொல்கிறேன், கர்த்தர் நீங்கள் சின்னதாக இருந்தாலும் கீழாகாமல் மேலாகவே, வாளாகாமல் தலையாகவே, நீங்கள் கிராமப்புறத்தில் இருந்தாலும் பட்டணத்தில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை என்ன செய்வார், ஆண்டவருக்கு நீங்கள் இருக்கிற இடத்த பற்றி கவலை இல்லை, கர்த்தருடைய கரம் உங்கள் மேலே இருக்கிறதா மெயின். ஆமென். நம்பர் 2 என்ன சொன்னால், ஆண்டவராகிய தேவன் நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, அதுக்கப்புறம் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப. ஆகவே ஆண்டவராகிய தேவன் 2025 வருகையிலும் 2025 போகையிலும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். ஆகவே 2026 ஆண்டவராகிய தேவன் உங்கள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஒரு சம்பவத்தை நன்கு அறிந்து கொண்டேன். நீங்கள் போகிறீங்க இல்லையா, உங்கள் பின்னாடியே உங்கள் பக்கத்திலேயே தேவதூதர்கள் எப்பொழுதும் வருவார்கள். வசனம் சொல்லுகிறது, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கை. ஏதோ ஒரு நர்சரி ரைம்னு நினச்சிக்காதீங்க. சங்கீதம் 91 நர்சரி ரைமு, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையேன், அது மாதிரி இல்லை, நர்சரி ரைம் கிடையாது. அப்புறம் உன்னதமான மறுவிற்கு சர்வபல்லை நடத்துங்க, நான் கர்த்தரை நோக்கி நீரின் அடைக்கலம் கோட்டையை நம்பியிருக்க தேவனடி சொல்வேன், அவர் வேடனை கண்டிக்கும் பாலக்கம் பொருள் குழந்தைக்கும் தப்பிப்பார், அவர் சர்கால வேகமாக கடன்னு சொல்லிட்டு போகிறதுக்காக இல்லை. என்ன போட்டிருக்காருன்னா, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போகிறான். இது ஒவ்வொரு நாளும் நடக்குது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்கள் என்னவோ பஸ்ஸில் ஏறி வந்துட்டீங்க, ஷேர் ஆட்டோவை பிடிச்சிட்டிங்க, பஸ்ஸை பிடிச்சிட்டிங்க, டாக்ஸியை பிடிச்சிட்டிங்க, ஓலாவை பிடிச்சிட்டிங்க, எதை பிடிச்சிட்டிங்க, வந்தாலும் வந்துடுவீங்க. இல்லை, உங்களை பாதுகாக்கிறதுக்காக தேவன் உங்களுக்கும் எனக்கும் பணிவிடை ஆவிகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். நினைக்கிறது இல்லை, நம்ம ஏறுறோம், பஸ் ஏறுறோம், வந்து சேர்ந்துட்டோம். இல்லை, உங்களோடு கூட தேவதூதர் வர. நம்புற ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களோடு கூட தேவதூதன் வருகிறார். வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 1:14 சொல்லுகிறது என்னவென்று சொன்னால், எபிரேயர் 1:1 14 வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்டிருக்கும் எப்படி தேவதூதர்கள் வருகிறார் என்று சொல்லி. ரட்சிப்பை சுதந்தரிக்க நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை உங்களுக்காக அனுப்பப்படும். பணிவிடைனா உங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்காங்க. நீங்கள் நினச்சிட்டீங்க, நீங்கள் ஏதோ நாங்கள் டிக்கெட் எடுத்துட்டேன், எதில்
ஷேர் ஆட்டோவில் டிக்கெட் எடுத்துட்டேன், அதனால் அவன் கரெக்டாக புத்தூர் நாலராட்டில் கொண்டாந்து விட்டுருவான். பஸ்ஸில் ஏறிட்டேன், அவன் கரெக்டாக கொண்டாந்து விட்டுருவான். அவன் சரியாக அந்த நேரத்துக்கு வரான். ஒன்று நினச்சிக்கோங்க, உங்களோடு கூட என்னோடு கூட யார் வரா தெரியுமா? தேவதூதன் வரான். அவன் தாங்க உங்கள் மூலமாக பஸ்ஸில் இருக்க எல்லாத்துக்குமே பாதுகாப்புங்க. உங்கள் மூலமாக தான் பாதுகாப்பு, உங்கள் மூலமாக தான் உங்கள் குடும்பம் ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம கார் எடுத்து ஓட்டுறோம், ஆனால் கார் கூட இருக்கிறது யார் தெரியுமா? தேவதூதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். என்னை காப்பாற்றுவதற்காக தேவதூதர் வச்சிருக்கிறார். உங்களையும் தேவதூதர்கள் வைத்திருக்கிறார். நீங்கள் வரும்பொழுது போகும்பொழுது, அதனால் தான் நீ வருகையிலும் போகையிலும் நான் விலக மாட்டேன்னு சொல்லலை ஆண்டவர். நீ ஆசீர்வதிப்ப. இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்குறதில்ல. வருகையிலும்னா என்ன? வருகையிலும் மீட்டிங்கு வருகையிலுமா? அப்படி இல்லை. எல்லா காலத்திலும் நீ வருகையிலும் போகையிலும் யார் இருப்பார்? என் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். தேவதூதர்கள் உன்னோடு இருப்பார். கர்த்தர் உங்களை என்னை பாதுகாப்பார். ஆமென். நீ கீழாகாமல் மேலாகுவாய். நீ வருகையிலும் போகையிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆகவே பிரியமான தேவஜனமே, கர்த்தர் உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஆக்சிடென்ட்லாம் ஏன் நடக்குது பார்த்துருக்கீங்களா? ஆக்சிடென்ட்லாம் ஏன் நடக்குது? அதோட அந்த டீமன்ஸை நீங்கள் அதை இன்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா, அதை பேசி நான் சொல்லுவேன், அது என்னோட வழியில் வந்துச்சு, அதனால் நான் தள்ளி விட்டேன். என் பாதையில் வந்துச்சு, அதனால் நான் தள்ளி விட்டேன். என் பக்கத்தில் வந்துச்சு, அதனால் நான் தள்ளி விட்டேன். நிறைய ஆக்சிடெண்ட் எதனால வருதுன்னா, பிசாசுகள். ஆக்சிடெண்ட் ஜோன் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? காரில் போகிறப்ப ஆக்சிடெண்ட் ஜோன், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டமே உட்காந்துருக்கு. அந்த இடத்துலலாம் நீங்கள் தாண்டி வந்துட்டுருக்கீங்க. உங்களுக்கு தெரியுமா ஆண்டவர் பாதுகாத்திருக்கா? தெரியுமா? பிசாசு கூட்டத்தை வந்து கர்த்தர் பாதுகாத்துக்கா? தெரியுமா? கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொன்னால் 2026 கர்த்தர் நீங்கள் போகிற பயணத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் பெங்களூர் போனாலும் சரி, எந்த ஒரு ஆபத்தும் வராது. சொல்ல முடியுமா? கர்த்தர் உங்கள் நிமித்தமாக அந்த ட்ரெயினில் இருக்க எல்லா பெட்டியும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இன்ஜின் இழுத்துட்டு போது பார்த்தீங்களா, 21 பெட்டியை, அந்த எல்லா பெட்டியும் கர்த்தரோட பிரசனம் உங்கள் ஒருத்தர் மூலமாக இருக்கும். அப்படி நீங்கள் விசேஷித்து கொண்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பயணங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கார். வருகையிலும் போகையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது காரியம், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். ஆமென். நீங்கள் என்ன செய்யலாம்? எதை செய்தாலும் கர்த்தர் உங்களை, நீங்கள் எங்கே இருந்தாலும், பட்டணத்தில் இருந்தாலும் வெளியில் இருந்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ரெண்டாவது, நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிப்பார். மூன்றாவது, நீங்கள் என்ன செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்புறீங்களா? பிரதர் அப்படி தான் நினச்சி கடை திறந்தேன், ஆனால் கடை சரியாக ஓடல. இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து சொல்கிறேன், கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜீவனை கொண்டு சொல்கிறேன், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வசனம் சொல்லுது, உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். நீ எதை செய்தாலும் ஆசீர்வதிப்பேன். உபாகம் 28:8 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் உன் களஞ்சியங்களையும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். ஆமா, நீ கையிட்டு செய்கிற எல்லா வேலையும், இந்த வசனத்தை பிடிச்சிக்கோங்க. ஒரு பிரியாணி கிண்டுறீங்களா, ஒரு சோறு சமைக்கிறீங்களா, நான் கையிட்டு செய்கிற எல்லாத்தையும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வாதமாக வைப்பார். ஒரு வேலை செய்கிறீங்களா, நீங்கள் கையிட்டு செய்கிற வேலை நிமித்தம் எல்லா வேலையும் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வாதம் வரும். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசீர்வதிப்பார். அதுக்கு 7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். உனக்கு விரோதமாக எழும்பும். நமக்கு விரோதமாக யார் தான் எழும்புவானா? மக்கள்லாம் கிடையாது, பிசாசு தான் எழும்புவான். உனக்கு விரோதமாக எழும்பும் சத்துருக்கள்லாம் பிசாசு. கர்த்தர் உனக்கு முன்பாக என்ன செய்வார்? முறியடிக்கும்படி செய்வார். சொல்லுங்க, முறியடிக்கும். என் பாதையை ஆண்டவர் வகுத்திருக்கிறார். அதனால் சத்துருவெலாம் என்ன பண்ணும்? முறியடிக்கப்படும். முறியடிக்கப்படும்படி என்னவா? ஒப்பு கொடுப்பான். ஜட்ஜ்மெண்ட்டே கொடுத்துட்டாருங்க. நீங்கள் இருக்கிறதுனால உங்களுக்கு பாதுகாப்பு, 100% பாதுகாப்பு. நம்புறீங்களா? ஒரு வழியாக வந்தானா எப்படி புறப்பட்டு போவான்? 7 வழியாக புறப்பட்டு வருவான். உங்களுக்கு முன்பாக ஓடி போவான். வேறு எதுக்கும் முன்பாக இல்லை. நான் சொன்னேன், இட் இஸ் பர்சனலைஸ். உங்களுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக சொல்லுங்கள்? எனக்கு முன்பாக. சொல்லுங்களேன், எனக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க? ஓடி போவாங்களாம். பிசாசெல்லாம் ஓடி போவான். நீங்கள் நடந்து வர்றதுனால ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறீங்களே, ஓடி போவான். இயேசுன்னு சொல்கிறீங்களே, ஓடி போவான். பிசாசன் அவன் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். ஆகவே ஒரு வழியாக வருகிறவர்கள் 7 வழியாக இந்த ஆண்டிலே ஆண்டவராகிய தேவன் உங்களை எல்லா காரியத்திலையும் எல்லா போராட்டத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு வெற்றி கர்த்தர் கொடுப்பார். ஆகவே கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். தேவன் நாமம் மகிமைப்படுவதா. 4வது காரியங்கள்,
14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 28, 11, 14. உனக்கு கொடுப்பேன் என்று உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் கர்த்தர் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் கர்ப்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஆமென். இந்த உபாகமத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கேன். அவர் மறக்கலை, நீங்கள் மறந்துருப்பீங்க. அவர் நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் நிலத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்கள் தேசத்தில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். உங்களுடைய எல்லா எல்லையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமா, ஆண்டவர் திருப்பி அதான் சொல்றாரு. மேலாவாய். ஆமா, நீ கீழ்ப்படிந்தா, நீ நடந்தா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுப்பார். ஆகவே 4ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 4ஆம் வசனம். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் ஆடுகளின் மந்தையிலுமாகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். நீங்க மாத்திரம் ஆசீர்வாதம் இல்லை. ஆசீர்வாதம் எங்கன்னா உங்க வீட்டை விட்டு வெளியிலும் ஆசீர்வாதம். எங்க? நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், ஆடுகளின் மந்தை தான் போட்டிருக்கு. ஆடுகளின் கூட்டம்னு போடல, மாடுகளின் கூட்டம்னு போல, பெருக்கம், ஆடுகளின் மந்தை, மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டா, நீங்கள் ஒருத்தர் கர்த்தருடைய பிள்ளையாக மாறினீங்கன்னா, நீங்கள் ஒருத்தர் கர்த்தருக்காக நீங்கள் வைராக்கியமாக இருந்தீங்கன்னா, அவரோட வார்த்தைக்கும் அவருடைய சொல்லுக்கும் நீங்கள் கீழ்ப்படிந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வந்து சேரும். உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும், நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படும். ஒரு மரம் வச்சாலும் அதில் கனிகள் வரும். ஒரு செடி வச்சாலும் அது நல்ல ஒரு செழிப்பு உண்டாகும். ஒருவேளை அந்த செடி வீட்டுக்குள்ளே வளர்ப்பாங்க, அந்த செடி கூட ஆசீர்வாதம் இருக்குன்னா, ஏன்னா உங்கள் கரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமென். ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செய்தான்? விதைச்சான். அப்போ தண்ணி கூட கிடையாது, தண்ணி இல்லை, வறண்ட நிலம். ஆனால் ஆண்டோட வார்த்தையை நம்பி என்ன பண்ணான்? விதைச்சான். அந்த வருஷத்தில் எத்தனை மடங்கு வந்துச்சு? 100 மடங்கு. இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். நீங்கள் அவரோட வார்த்தை கீழ்ப்படுவீங்கன்னு சொன்னால் இந்த 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். ஹல்லேலூயா. தேசத்தில் மழை பொழியும், நல்ல பொக்கிஷ சாலையாக வானம் திறக்கும். உங்கள் தேசத்தில் ஆண்டவர் மழை பொழியும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆகவே பிரியமான தேவச்சனமே, இன்றைக்கி கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு நம்ம எவ்வளோ மணி நேரம் கொடுத்துருக்கோம், எப்படியெல்லாம் நம்ம ஜெபிச்சிருக்கோம், எப்படியெல்லாம் அவரோட வார்த்தையை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆண்டவரோட வார்த்தையை நீங்கள் ஒரு நாளும் தியானிக்க சொல்ல கர்த்தர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். 5வது குறிப்பு வசனம் 9, 10 எடுத்து வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். ஆமா, பூமியில் இருக்க ஜனங்கள்லாம் பயப்படுவாங்களா? கர்த்தர் உங்களை அந்த அளவுக்கு வைத்திருவார். அவங்ககிட்ட பேச முடியாதா, அவங்கள்ட்ட திட்ட முடியாதா, அவன் திட்டினா நான் தான் அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு பயப்படுவாங்க. ஆகவே ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பது மாத்திரமல்ல, கர்த்தர் கர்த்தருடைய நாமம் உங்களுக்கு தரிக்கப்பட்டிருக்கிறபடினா ஜனங்கள் எல்லாம் கண்டு என்ன பண்ணுவாங்களாம்? பயப்படுவாங்களாம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நீங்கள் மாத்திரம் அவருடைய சொற்கள் கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்பொழுது கர்த்தர் இவ்விதமாக கர்த்தர் ஆண்டவர் ஆஸ்வதிப்பார். முழுவதும் பரிசுத்தத்திலும் அவருடைய உண்மையிலும் நீங்கள் இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை என்னையும் ஆஸ்வதிப்பார். இந்த டால் வில் எஸ்டாப்ளிஷ். ஆண்டவருக்கு பிரியமான மகளே, கடந்த ஆண்டு காட்டிலும் உங்கள் தேவைகள் மத்தியிலே கர்த்தர் இந்த ஆண்டு வாக்கு கொடுத்ததை ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தி வைப்பார். ஆமென். கர்த்தர் வாக்கு கொடுத்ததை என்ன பண்ணுவாராம்? மேன்மைப்படுத்தி வைப்பாராம். அவர் வாக்கு கொடுத்ததை உங்களுக்கு கொடுத்து உங்கள் ஸ்தானத்தை உயர்த்தி உங்களுடைய சூழ்நிலைகளாம் மாற்றி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆகவே இந்த ஆண்டோட்டை கேளுங்க. ஆண்டவர், நான் எப்படி மேன்மைப்பட வேண்டும்? நாளுக்கு நாள் நான் சறுக்கி கொண்டு இருக்கிறேன். ஆண்டோட்டை கேளுங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, தாவீது சொல்கிறான், என் கால் சறுக்கிறதுன்னு சொல்லும்பொழுது உங்களுடைய கிருபை என் ஆத்துமாவை தாங்குகிறது. யோசுவா 3:7 படிக்கும் பொழுது
யோசுவா 3:7 எடுத்து வாசிக்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். பாருங்க, யோசுவாவுக்கு ரொம்ப பயம். மறுநாள் யோர்தான் நதியை கடந்து போகணும். மோசே இருந்தானா ஈஸியாக கடந்துட்டு போயிடுவார். ஆனால் இவரை எப்படி மக்கள் அக்செப்ட் பண்ண முடியும்? மோசவே ஏற்றுக்கிட்டாங்க. ஆனால் யோசுவாவை எப்படி மக்கள்லாம் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனால் அவனை மேன்மைப்படுத்தினா தான், ஆண்டவர் மேன்மைப்படுத்தினா தான் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவனுக்குள்ள ஒரு பயம். இந்த யோர்தானை எப்படி கடந்துச்சு பொழுது, யோர்தான் எப்படி போகுது, கரை புரண்டு ஓடுகிறது. அப்போ பயங்கரமான வெள்ளம் போய்கிறது. அந்த யோர்தானை பிளந்தால் தான் அடுத்த பகுதிக்கு இடத்துக்கு போக முடியும். ஆனால் யோசுவாவை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நான் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மோசையோடு இருந்தது போல் உங்களோடு என்னோடு கூட இருக்கிறார். நம்புறவர் ஆமென் சொல்லுங்கள். உங்களோட கூட ஆண்டவர் இருக்கிறார். அதனால் பயப்படாதீங்க. இந்த பிரச்சனை இருக்குமா, அந்த வியாதி இருக்குமா, இந்த வியாதி இருக்குமா, வராது. இயேசு நாமத்தில் கடந்து கொள்ளுங்கள். எல்லாத்தையும் வியாதியை கடந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்த சொல்லிட்டார்னா சொன்னது தான். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல். நீ வருகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவருடைய கட்டளைகளும் அவருடைய வார்த்தைக்கும் நீங்கள் செவி கொடுக்கும்பொழுது கர்த்தர் ஆஸ்வதிப்பார். வசனம் சொல்லுகிறது. யோசுவா 4:14 எடுத்து வாசிக்கலாம். யோசுவா 4:14. அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம். கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா யாருக்கும் பயப்பட வேணாங்க. பிசாசு தான் உங்களை பார்த்து பயப்படணும். நீங்கள் பார்த்து பிசாசை பயப்படக்கூடாது. கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார். சந்தோஷமாக இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தெருவில் இருந்த நாய் வீட்டில் குட்டி போட்டு போயிடுச்சு. ஒரு 4 குட்டியை போட்டு போயிடுச்சு. அதை எப்படி வெளியே தள்ளுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த நாய் என்ன பண்ணுதுமா, குட்டியோன்னு நாய் அது. அந்த நாய் மற்ற நாய்ங்க போயிடுச்சுன்னா இது வேகமாக போய் குலைச்சிட்டு அதை கடிக்கிற மாதிரி போய் இப்போ அங்கே போய் பக்கத்தில் அழ ஆரம்பிச்சிடும். பெரிய நாயை பார்த்தா வேன்னு கத்திட்டு வெளியே வந்துடும். அந்த நாய் என்ன பண்ண, இப்படி கீழே இப்படி பார்க்கும் அசால்ட்டா, வேலையாப்பார் அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்க்கும். ஆனால் இது போய் என்ன பண்ணும், தன்னுடைய கோபத்தை காட்டணும்னு நினைக்கிது. ஆனால் கோபம் அங்கே செல்லுபடி ஆகலை. அந்த அளவுக்குள்ள ஸ்டாமினா அதுகிட்ட இல்லை. அது கடிச்சிச்சின்னா அது தாங்காது. வான்னு கத்திட்டு திரும்பி ஓடி வீட்டுக்குள்ளே வந்துடும். நான் ஏன் அதை சொல்கிறேன், நான் பிசாசும் அப்படி தான் உங்களை பயப்படுற மாதிரி பயமுத்துவான். நீங்கள் பயந்துடக்கூடாது. இயேசு நாமத்தில் போ பிசாசு அப்படின்னு சொன்னீங்கன்னா ஓடி போயிடுவான். நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே எரிகோ மதில் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கிறது. முதல்ல சொன்னேன் யோர்தானு, ரெண்டாவது எரிகோ மதில். யோசுவான்னு சொன்னாவே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னா எரிகோ மதில். அந்த எரிகோ மதிலில் பார்த்திங்கன்னா, அந்த எரிகோ மதில் விழுந்தால் தான் இஸ்ரவேல் ஜனங்கள் உள்ளே போக முடியும். ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா எரிகோக்குள்ளே இருக்கிறது. அந்த எரிகோ மதிலை போய் கடப்பாறை வச்சு மண்வெட்டி வச்சு இடித்தாங்களா? இல்லை. ஏதாவது புல்டோசர் வச்சு உடைச்சாங்களா? இல்லை. சும்மா சுற்றி வந்தாங்க. 7 நாள் 7 முறை சுற்றி வந்து ஆர்ப்பரித்தாங்க. ஆட்டோமேட்டிக்காக எரிகோ மடைஞ்சி. இந்த வருஷம் உங்களுக்கு முன்பாக இருக்க எரிகோ முதல் தானாக கீழே விழும். நம்பர் ராமன் சொல்லுங்கள். நீங்கள் ஆராதிக்கும் போது துதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய வல்லமை கர்த்தரை வெளிப்படுத்த போகிறார். உங்களையும் என்னையும் ஆண்டவர் அற்புதமாக நடத்த போகிறார். ஆண்டவருடைய வல்லமை விசுவாசம் மேற்குள்ள விசுவாசம் மாத்திரம் குறையவே கூடாது. நம்மன்னா எப்படி ஆண்டவரை சுற்றி வந்தால் விழுவோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா விழுவாது. நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஆகவே 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 30 பேரிலும் இவன் மேன்மையுள்ளவன், ஆனாலும் அந்த முந்தின 3 பேருக்கும் இவன் சமமானவன் அல்ல. இவனை தாவீது தன் மெய்காவலருக்கு தலைவனாக வைத்தான். தாவீது அந்த மெய்காவலனாக வச்சான். ஆண்டவர் பார்த்தீங்கன்னா 30 பேரிலும் இவன் மேன்மை உள்ளவன். கர்த்தர் உங்களுக்கு 1000 நீங்கள் மேன்மை உள்ளவர்கள். உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். அதில் கர்த்தர் உங்களை மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். கீழானவைக்கல்ல மேலானவைக்கு கர்த்தர் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். எஸ்தருடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா முருகதாய் கூட இருந்திருக்கிறார். அவர் தான் என்ன செஞ்சார்னா, இப்படி நடக்கணும், இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதன்படியாக எஸ்தர் செய்கிறாள். அப்படி செய்யும் பொழுது ஆண்டவர் எஸ்தருக்கு மேன்மை கர்த்தர் கொடுத்தார். முருகதாய் சொல்கிறாரு, நீ இன்னைக்கு
இந்த இஸ்ரவேலுக்காக நீ யூதர்களுக்காக நீ மன்றாடவில்லை என்று சொன்னால், நீ கேட்கவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு வேறு வழியாக வரும். அதனால் அவள் என்ன செய்தால், 3 வேளை உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பித்தாள். அதன் நிமித்தம் என்ன நடந்தது, மிகப்பெரிய ஒரு வெற்றியை கண்டா. ஆமான் என்ன செய்தான், தூக்கு மரத்தில் போடப்பட்டான், அவன் மரித்து போனான். ராஜா மேன்மை ஆண்டவர் அவளுக்கு தர ஆரம்பித்தார். ராஜாவின் மேன்மை யாருக்கு தர ஆரம்பித்தார்னா, எஸ்தருக்கு ஆண்டவர் தர ஆரம்பித்தார். தம்முடைய டாப் ப்ரையாரிட்டி என்ன பண்ணணும்னா, டாப் ப்ரையாரிட்டி டு த ப்ரேயர், ஜெபத்திற்கு முதலிடம் கொடுங்க, ஜெபிக்கிறதுக்கு முதலிடம் கொடுங்க, தேவ பிரசனத்துக்கு முதலிடம் கொடுங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கு முதலிடம் கொடுங்க. அவள் எப்படிப்பட்டவள்னா, ஒரு அடிமை பெண்ணாக இருந்தாள். ஆனால் அவளை கர்த்தர் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினார். உங்களையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். எஸ்தரை மேன்மைப்படுத்தின ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த செபிக்க சொன்னது யாருன்னா, மொர்தெகாய் வந்து சொல்கிறான், நீ செபி, 3 நாள்கள் செபி, நீ உபாசம் பண்ணு, செபி, இஸ்ரவேலுக்கு ரட்சிப்புக்கு வேறு வழியாக வரும். அதுக்கு முன்னாடி நீ செபி, ஓ மூலமாக இஸ்ரவேலுக்கு ஜெயம் உண்டாகட்டும், ரட்சிப்பு உண்டாகட்டும் என்று சொல்லி அவளை உற்சாகப்படுத்தினான் மொர்தெகாய் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே நானும் சொல்லுகிறேன், இந்த நாட்களில் அதிகமாக ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கர்த்தர் உங்களை என்னையும் என்று ஆஸ்வதிப்பார். 17 எடுத்து வாசிக்கலாம். 1 நாளாகவும் தேவனே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியையும் சொல்லி என்னை மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பிரித்தீர். ஆமென். பாருங்க, என்ன சொல்றாருன்னா, தாவீது சொல்றான், அவர் சின்ன உதவி, ஆண்டவரை துதிச்சான், ஆராதிச்சான், வைராக்கியமாக இருந்தான். அப்படி இருந்ததுனால அவனுடைய சந்ததியை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். அவனுடைய சந்ததியில் மேசியா வர ஆரம்பித்தார். என்னை மகா மேன்மையாக சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர் சொல்கிறான். உங்கள் சந்ததியில் தான் தேவகுமாரனா இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார். அவர் பிறப்பார். எப்படின்னா, அவன் செபித்ததுனால, ஆராதித்ததுனால, உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாக இருக்கிறது என்று தேவனான கர்த்தராய் இருக்கிற நீர் உமது அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரம், ரொம்ப நாள் கழிச்சு நடக்க போகிற இந்த பிறப்பின் மேசியா என்னுடைய சந்ததியில் வந்து பிறக்கிறதுக்காக காலத்து செய்தியை சொல்லி என்னை மகா மேன்மையின் சந்ததியாக தாவீதின் குமாரனே என்று அழைக்கும்படி மகா மேன்மையான சந்ததியின் மனுஷனாக பார்த்தீர். அப்படித்தான் ஆண்டவர் பார்ப்பார். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் 10 வருஷம் கழித்து கர்த்தர் உங்கள் குடும்பத்தை எல்லையில் ஏற்ற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். உங்கள் பிள்ளைகளெல்லாம் நல்லா படித்து வேலையில் இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஏற்ற வேலையில் திருமணமாகும். உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கர்த்தர் நன்மை உண்டாக்குவார். வேலையை ஆண்டவர் கொடுத்து கொண்டு இருப்பார். ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். கர்த்தரை நம்பி வந்தவன் எவனும் பிச்சைக்காரனா ஆனல்ல. கர்த்தரை நம்பி வந்தவன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவர் உயர்த்து கொண்டே இருந்தார். மேன்மையை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் கர்த்தர் மேன்மையை கொடுப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே பிரியமான தேவஜனமே, கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். 6:16. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இனிமேல் ஒருவனும் எனக்கு வருத்தம் உண்டாக்காதிருப்பானாக. கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்துக் கொண்டு இருக்கிறேன். ஆமா, கிறிஸ்துவின் அச்சடையாளங்கள். இன்னொரு வார்த்தை இருக்கும், நான் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டும்படி. நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. ஆமா, என்ன சொல்ற, வேறொன்றை குறித்து எல்லாம் பண்ண மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டாங்க. என்னத்தை தான் மேன்மை பாராட்டுவேன்? சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டேன். நீங்களும் என்ன பண்ணணும்? சிலுவை குறித்து தான் மேன்மை பாராட்டும். மற்றவருக்கு இயேசுவை பற்றி சொல்லுங்கள், அவங்கள கிறிஸ்துக்குள்ளே வழி நடத்துங்க, ஞானஸ்தானம் சொல்லுங்கள், நான் வந்து நிற்கிறேன், ஞானஸ்தானம் கொடுக்குறேன். சிலுவை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுவேன். அதை மாத்திரம் மேன்மை பாராட்டுங்க, வேற எதை குறித்து மேன்மை பாராட்ட. பவுல் சொல்றார், நானும் சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆமாம், உலகத்துக்கு என்ன பண்ணியிருக்கிறேன்? சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஆகவே பிரியமான தேவச்சனமே, ஆண்டவராகிய தேவன் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சூழ்நிலையை எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு ஊழியத்தில் மேன்மையை கர்த்தர் வைக்கப் போகிறார். நீங்கள் எல்லாரும் ஊழியம் செய்யணும். ஜெபம் இருந்தால் தான் ஊழியத்தில் காலெடுத்து வைக்கணும். ஏன்னா பிசாசை எதிர்ப்பது சாதாரண காரியம் அல்ல.
அதுக்காக தான் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காருன்னா நமக்கு அபிஷேகத்தை கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு? அபிஷேகம். அந்த அபிஷேகம் இருந்தால் தான் பிசாசை நம்ம என்ன பண்ண முடியும்? எதிர்த்து நிற்க முடியும். இல்லைன்னா பிசாசை என்ன பண்ண முடியாது? எதிர்த்து நிற்க முடியுமா? முடியாதா? முடியாது. பிசாசை எதிர்த்து நிற்கணும்னா உங்களுக்குள்ளே என்ன வேணும் என்று சொன்னால் அபிஷேகம் வேண்டும். அபிஷேகம் உங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது பிசாசின் அவன் கிரியைகளை அழிக்கும்படி தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். ஆகவே இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் கர்த்தர் உங்களை ஊழியத்தில் மேன்மை பாராட்டுவார். கர்த்தர் உங்கள் இல்லத்திலும் பட்டணத்திலும் வெளியிலும் ஆஸ்வதிக்கப்படுவார். அதுக்கப்புறம் நீங்கள் வருகையிலும் போகையிலும் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீங்க. நீங்கள் இருக்கிற இடம் சின்னதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறபடினாலே அவர் என்ன பண்ணுவார்? உங்கள் நிமித்தம் அந்த பட்டணத்தை ஆஸ்வதிப்பார். யாராவது நினச்சாங்களா இந்த பஞ்சப்பூரில் இவ்வளோ பஸ் வந்து சேர நினச்சாங்களா? யாராவது நினச்சிங்க? பேரை பார்த்தீங்களா? பஞ்சப்பூர். அங்கே யார் தான் இருப்பாங்க? லெப்பசி தான் இருப்பாங்க. லெப்பசியோட டென்ட் அந்த இடத்துல. ஆனால் இப்போ மாறிடுச்சு. இப்போ போகிறாங்க அங்கங்கே போர்டு, பஞ்சப்பூரில் சதுரடி 1600 1900. எங்கெங்க கிடந்துச்சு இந்த பஞ்சப்பூர்? ஆண்டவர் ஒரே நாளில் மாற்றி விட்டார் பார்த்தீங்களா? அது மாதிரி உங்கள் சூழ்நிலையை மாற்றி விடுவார். யாராலும் கைவிடப்பட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு நாள் ஆண்டவர் மாற்றி விட்டுட்டு போயிடுவார். ஆமாம். இப்போ எல்லா பஸ்ஸும் அங்கே போகாத பஸ்ஸெல்லாம் போய் தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. நீங்களும் என்ன பண்ண முடியாது, இங்கேருந்து பஸ் ஏறவும் முடியாது. ஆமாம். நீங்கள் எங்கே என்ன பண்ணணும்? பஞ்சப்பூர் தான் போய் ஆகணும், வேறு வழியே இல்லை. அங்கே போனால் தான் பஸ்ஸு. ஆனால் பஞ்சப்பூர் எப்படி இருக்குது? அதை அழகாக ஏற்பாட்டு மாதிரி மாற்றிட்டாங்க. அது மாதிரி கர்த்தர் ஒரு நாள் உங்கள் வீட்டையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் இது மாதிரி கர்த்தர் மாற்ற போகிறார். ஆயிரங்களுக்குள்ளே நீ சிறியவதாக இருந்தோம். கர்த்தர் பெத்லகேம், இன்றைக்கும் பெத்லகேம் தான் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் அங்கே போய் பெத்லகேம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குதுன்னு. பெத்லகேம் நம்ம இங்கே இருக்க இந்து கோயிலோட ரொம்ப மோசமாக இருக்கும். மணியெல்லாம் அடிச்சுட்டு டம்மு டம்மு டம்முன்னு மூலத்தை கட்டிட்டு புகையை போட்டுட்டு சாம்பாரையை போட்டுட்டு கிடப்பானுங்க. நம்ம தான் இங்கேருந்து உண்மையாக நம்ம ஆராதிச்சிட்ருக்கோம். ஆனால் அங்கே இருக்கவங்களுக்கு அதோட அருமை தெரியல. மேசியா பிறந்தாருன்னு தெரில, மேசியா வரப்போகிறாரு. தாவீது சொல்கிறான், மகா மேன்மையான ஆண்டவரே உம்முடைய என்னுடைய தலைமுறை என் மூலமாக நடக்குது, அதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்மா. இப்படி தான் கர்த்தர் உங்களை என்னை ஆஸ்வதிக்க போகிறார். மகா மேன்மையான காரியங்களை கர்த்தர் ஆஸ்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆலோலிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். போன வருஷம் எடுத்தோம், உன்னை மேன்மையாக வைப்பார். நிச்சயமாக இந்த வருஷம் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். நம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, இந்த 26ஆம் வருடம் கொடுத்த இந்த நல்ல ஆராதனைக்காக உமக்கு கோடான் கோடி நன்றி சுவாமி. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காப்பாற்றின தகப்பன், இந்த நாள் இந்த புதிய ஆண்டை கொடுத்து புதிய மாதத்தை கொடுத்து புதிய ஆராதனையை முதல் மாதத்தில் கொடுத்த தயவிற்காக கோடான் கோடி நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்காக உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டதற்காக உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எல்லா பகுதிகளிலும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாக யெகோவா நிசியினுடைய கொடி இந்த நாளில் ஏற்றப்பட்டதற்காக நன்றி ஆண்டவரே. அதனுடைய ஆதாரமாக இந்த நாளில் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஆண்டவரே, குடும்ப வாழ்க்கையிலும், பிள்ளைகள் காரியங்களிலும், ஊழிய பகுதிகளிலும் கர்த்தர் எங்களை மேன்மையாக உயர்த்துவதற்காக உமக்கு நன்றி. நன்றி செலுத்துகிறோம். யோசுவாவை உயர்த்தினீங்களே, எசேக்கியாவை உயர்த்தினீங்களே, எஸ்தரை உயர்த்தினீங்களே ஆண்டவரே. அதே வல்லமை உள்ள தேவன் இந்த நாள் எங்களோடு இடைப்பட்டு எந்தெந்த பகுதியில் ஆண்டவரை நாங்கள் மேன்மையை எதிர்பார்த்து இருக்கிறோமோ அந்தந்த பகுதியில் கர்த்தர் எங்கள் தலையை நிமிர செய்து எங்களை மேன்மைப்படுத்துவதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதற்கு ஆதாரமாக இருக்கிற உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் கை கொண்டு உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுத்து நடக்கத்தக்கதான ஒரு கிருபை கொடுங்க. நீர் விதித்த விதிகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நாங்கள் மாறாதபடி இந்த நாட்களில் செய்யவும் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தயவும் பாராட்டும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். கொடுத்த இந்த வார்த்தைக்காக கோடான் கோடி நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல இயேசுவே, ஆமேன் ஆமேன். ஜெப தேவைக்கு 9894913619. எல்லாரும்